பழம் கொடு. பழம் எவ்வளோ? ஒண்ணு 2 ரூபாங்க. 2 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. 1 ரூபாய்க்கு வருமா? வராதுங்க. வராதா? வந்துச்சே. ஐயோ, என் தண்ணி. டாய் நில்றா டேய். அட பாவி டாய். சொந்த படத்துல வாங்கின வண்டிடா. ஐயோ தண்ணியை நடவண்டி ஆகிட்டியாடா டேய். டாய் நில்றா. ஐயோ டாய். டாய் நில்றா. போலீஸ். ஐயோ சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஐயா என்னையா? என்னோட தண்ணி ஒருத்த தள்ளிட்டு வர்றான். என்னது தண்ணியா? என்னன்னு ஸ்கூட்டர். ஓ, இந்த வாழ்த்து திருவாசக ஏரியாவுல ஒருத்த வண்டியை திருட்டு போறானா? தெரியாது சார், மூச்சு இருக்குது. உன்னை எல்லாமே நீ என் டிரைவர் சொல்ற பின்னால ஏறி கமான் சார். வரட்டுங்க சார், வண்டியை வரட்டுங்க. அப்பா என்ன தூள் ஸ்பீடுப்பா நம்ம வண்டி. கமான். நிறுத்துங்க. மச்சி ஹோல்டன். கைட ராஜகோபால். ஊட்டிக்கு வந்துட்டு எப்படா பார்க்க இருந்தேன். உன்னை பாக்குறது நான் வந்துருக்கேன். சொல்றேன் உன்னோட ஸ்கூட்டர் தெரிஞ்சதான் தூக்கிட்டு வந்தேன். நீ தான் எடுத்துட்டு போற எனக்கு தெரியும். ஐயோ அப்புறம் எதுக்கு போலீஸ் கூப்பிட்டு வந்தேன்? அது தூரக்க லாங் ஷாட்ல பார்க்கும்போது யாருமா இருந்தது. கிட்ட வந்து க்ளோஸ் அப் பார்த்தா நீடா என்ன இருக்கீங்களா நீங்க? என்னங்கடா க்ளோஸ் அப் லாங் ஷாட் டெக்னிக்கலா பேசி புருடா விடுறீங்களா? டேய் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன். நான் தான் கேஸே கொடுக்கலையே சார். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம், கண்டுக்காம விடுவீங்களா? அப்புறம் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன். என்னது ஐஜி தெரியுமா? ஏன் ஐஜி தெரியாதா? காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு உலக ஒரு இந்தியா அப்படியே சுத்திட்டு அரெஸ்ட் தம் அப்படின்னு சொல்லி ரூம்லயே இருப்பாரு அவர் தானே? சுத்தம் சார். ஐஜிக்கு உறவுக்காரன் சொல்ற ஒரு சல்யூட் கிடையாதா? எல்லாம் என் நேரம். வீட்டுக்கு வந்த அது ஒரு பெரிய உட்கார சொல்றேன். நான் ஓட்டுறேன். ஏன் வண்டி தானே அது. சரி ஓடு. ஆறுமுகம். ஆறுமுகம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம் சார். வாடா ஆறுமுகம். என்னடா லுக்குற? உட்கார்ற. ஏனுங்க தம்பி, இன்டர்வியூக்கு வந்த உங்களை வாடா போடான்னு மரியாதையெல்லாம் கூப்பிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லைங்களா? சார் நீங்க முதலாளி, நான் மேனேஜர். போடா வாடா மட்டும் இல்ல, போடா வெண்ண, கிழிஞ்சு போன தொன்ன, நாயே, நடுத்தரு பேய, இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார். இந்த கட்டை எல்லாத்தையும் தாங்கு சார். முதலாளி இவனுக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது போல் இருக்கு. ஒரு 10 மார்க் கம்மியா போட்டுக்க. மிஸ்டர் ஆறுமுகம். எஸ் சார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் கேட்க போறேன். கேளுங்க சார். குட்டினா என்ன? குட்டியா? ஆமாப்பா குட்டி. சார் குட்டினா நெய் மாதிரி இருக்கிற ஃபிகரை தான், அதாவது பொண்ணத்தான் குட்டின்னு செல்லமா சொல்லுவாங்க சார். வெளியே போடா. குட்டினா என்னன்னு கேட்டவுடனே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு கழுதை குட்டி, ஒரு மொசக்குட்டி, இதுல ஏதாவது ஒரு சொல்லாமல. நான் தெய்வமா கும்பிட்ற தாய் குளத்து போய் குட்டிங்கிற. என் ஃபேக்டரியில் எத்தனை லேடிஸ் வேலை செய்யறாங்க தெரியுமா? என் தியேட்டருக்கு எத்தனை லேடிஸ் வர்றாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தி வாரி குட்டி நீ கை பிடிச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்றேன்? கண்டிப்பா கை பிடிச்சி. அப்புறம் நான் அனுப்ப போடா. குமார் குமார். அந்த ஆள் எப்படி எல்லாம் லொல்லு பொண்ணு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அடிச்சு தூள் கலப்பிட்டு திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வர்றாரு வச்சுங்க. போங்க சார். அட வரமாட்டாருப்பா, ஒரு தமாஷ் தான். வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீ உருப்படாம போயிருவ, நீ நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிருந்தாருன்னா அதுல நீ எதை கேட்ப? கம்பெனி தான் நல்லா இருக்கணும் கேட்பேன் சார். அப்ப நீ உருப்படாம போயிருவிய. உருப்படாத மேனேஜர் வச்சு நான் என்ன சூசைடா பண்ணிக்கிறது? அனுப்புடா. ஐயோ 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 ஐயோ. இது வேணுமா? லெதர் ஷூ. ராஜகோபால். ராஜகோபால். அடா ராஜகோபால். ஏய் என்னடா லுக்குற? உட்கார்றா. நீ யாருன்னு சொல்லவே இல்லையாடா? நீ பாட்டு உட்கார, நான் எப்படா உட்காருது? அட இவர் தாங்க முதலாளி. சார் சொன்னா தானே சார் தெரியும். ஏன்னா எனக்கு சுயமரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி. கோவம் வந்து டக்குன்னு தூக்கி போட்டு முடிச்சு போடுவேன். என்ன கேரக்டர் எப்படி? சரி ஆனதாய் போச்சு, உட்காருங்க. இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். சும்மா பாக்குறீங்க, உட்காருங்க. டக்குனு முதலாளி 10 மார்க் ஜாஸ்தியாவ போட்டேன். போட்டியா? சரி மிஸ்டர் ராஜகோபால், உங்ககிட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. அதாவதுங்க குட்டினா என்னங்க? குட்டினா பன்னிக்குட்டி, கழுதை குட்டி, டைனாசர் குட்டி, நாய்க்குட்டி, கரடி குட்டி. அதாவது கரடி குட்டி மட்டும் என்ன பார்த்து சொன்னேன்? என்ன டக்குன்னு ஞாபகம் வந்தது. போதும்பா போதும். வெட்டினரி டாக்டர் மாதிரி வெரைட்டியா குட்டிகளை சொல்லிட்டேன். பட் நான் உங்களோட கேட்கறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. குட்டின்னு சொன்ன உடனே உங்க வயசு பசங்களுக்கு அழகான பொண்ணு தானே ஞாபகத்துக்கு வரும். மிஸ்டர் ராஜகோபால் இருங்க, என்ன பசங்க கோச்சு போறீங்க? பின்ன என்ன சார், தெய்வமா மதிக்க வேண்டிய பொம்பளை போய் குட்டின்னு சொல்றீங்க? உங்க எஸ்டேட்ல எத்தனை பொம்பளை வேலை பாக்குறாங்க? உங்க தியேட்டருக்கு எத்தனை பொம்பளை படம் பார்க்க வராங்க? அவங்க எல்லாம் குட்டியா? ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக இப்படி கேள்வி கேட்டேன், அதுக்காக கோச் பண்ணீங்கன்னா அப்படியே உட்காருங்க. சாரி சொல்லுங்க. சாரி. மிஸ்டர் ராஜகோபால், இப்போ கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வராரு. வர்றாருன்னு வச்சுங்களேன். வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிடும்.
கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீங்க உருப்படாம போயிருவீங்க. இதுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து சார் நான் நல்லா இருக்கணும் தான் வரேன் கேப்பேன் சார். அதுக்காக கம்பெனி உருப்படாம போகணுங்கிறியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்னண்ணே? நான் நல்லா இருக்கிறவங்க வரேன் கேப்பேன்னு சொன்னேன். நான் வேற இந்த கம்பெனி வேறையா சார்? என்னை கம்பெனி பிரிச்சு பேசாதீங்க சார். நடிப்பு வேற சிவாஜி வேறையா சார்? மியூசிக் வேற இளையராஜா வேறையா சார்? பர்சனாலிட்டி வேற எம்ஜிஆர் வேறையா சார்? டாடி வேற நீங்க வேறையா சார்? அல்ல வேற நீ வேறியா? இல்ல டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கியா? போடு போடு, நல்ல மார்க் போடு. அப்பவே போட்டு போறேன். போட்டியா போடு. அப்புறம் சார் நான் பாஸ் ஆயிட்டேன் சார். பாஸ் ஆயிட்டே இருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். சொதப்பிட்டியாப்பா? என் கம்பெனில கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீ தான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டியே, ஃபைல் எடுத்து கிளம்பு. சார் எனக்கு வந்து சார் கல்யாணம் ஆயிருச்சு சார். என்னப்பா இது, இப்பதான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், உடனே ஆயிடுச்சுன்னு சொல்றிய? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் ஆகாத மாதிரி சார். ஏன்னா என் பொண்டாட்டி தெரு தெருவா சுத்துருவா சார். ஐயே, கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கே. ஐயோ அப்படி இல்ல சார், அவ பத்தினி தான். அவன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யற பொம்பளை போஸ்ட் உமன். நான் இங்க, அவன் மெட்ராஸ்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்களே சொல்லுங்க சார், இதுக்கு பேர் கல்யாணமா சார்? இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா சார்? உங்க ஸ்டோரி கேட்டா எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட். என்னடா? ஆமாங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒண்ணே எனக்கு சாட்டிஸ்பாக்சன். யூ ஆர் அப்பாயிண்டட். நான் சொன்னபடி செஞ்சிருவாங்கல்ல, எல்லாம் அசத்திடுவாளுங்க. அந்த ஆள் வேண்டானாலும் விடக்கூடாது. போங்க. ஓகே ராஜகோபால், நிச்சயமா இன்னைக்கு உனக்கு வேலை காலி. அம்மா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அனைவா முதலாளி சம்பளத்தை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம். இனிமே பிரச்சனையே இல்ல, குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டியதான். என்ன தேவதைகளா இவ்வளவு லேட்டா வரீங்க? இன்டர்வியூ போது கேபின்ல உட்காந்து படம் பார்க்கலாமா? மேனேஜரை பார்த்து பேசிக்கிறோம். மேனேஜரியா? ராஜகோபால், உனக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா. வச்சிருங்கம்மா. Yes, what do you want? இந்த படத்தை பத்தி எங்களுக்கு ஒரு சின்ன டவுட், கேட்டுட்டு போலான்னு வந்தோம். film பத்தி டவுட்னா டைரக்டர் கிட்ட தான் கேக்குறேன். எங்கிட்ட கேட்டு என்ன பண்றது? நாங்க 3 பேரும் ஒரே டிக்கெட்ல படம் பார்க்கணும், முடியுமா? ஒரே டிக்கெட்ல எல்லாரும் உட்கார்ந்து படம் பார்க்கணும்னா ஒருத்தர் மடியில மேல ஒருத்தர் உட்கார்ந்து பார்க்கணும். பின்னாடி இருக்கிறவனுக்கு மறைக்க மேல என்ன என் கோடு வழியில பேசினா கூட புரிஞ்சுக்க மாட்டேன். வேலை என்ன? சினிமா வர முடியல, சைட் அடிக்கிறியா? இதுக்கு தாயா கல்யாணம் ஆகாத ஆளு இல்ல சினிமா கடையில் வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. உனக்கு மேனேஜர் மாதிரி கல்யாணம் ஆயிருந்துன்னா உங்களை திரும்பி பாப்பியா? எங்க மேனேஜர் உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல வெளில போயிருக்காரு. யோ, உள்ள நீ உருளை சத்து கேக்குது. ஒண்ணு இல்ல 3 உருளுது. யோ, அது வந்து 3 பூனை ஒரு எலிய கவுதுன்னு நினைக்கிறேன். எலி உருளுதா? என்ன பத்தி ராஜகோபால், போடி, நீங்க எப்ப வந்த? இது பூனை, அது எலி. மேனேஜர், வாட் இஸ் திஸ்? இவங்க மடி மேல உட்கார்ந்து படம் பார்க்கணும்னு சொல்றாங்க முதலாளி. உம்மடி மேலையா? ஒரே டிக்கெட்ல மடி மேல. தியேட்டர் மேனேஜருக்கு வயசு பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டா ஒரு டிக்கெட்ல 3 பேர் என்ன மொத்த ஃபேமிலியா படம் பார்க்கலாம். எனக்கு டவுட் வந்துருச்சு. நீ நடந்துக்கிறத பார்த்தா நீ கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி நடந்துப்பாங்க. வாய முறை. இது பார், உனக்கு நீ சம்பளம் கொடுக்கலான்னு இருந்தேன், அதை நீயே கெடுத்துட்ட. உன் பொண்டாட்டி கூட்டு வா, அவ கையால சம்பளத்தை வாங்கிக்கோ. ஐயோ, வரமாட்டேன் முதலாளி. அவளுக்கு லீவ் இல்லைன்னு சொல்ல வரேன். நீ உன் பொண்டாட்டியோட வந்தீங்கன்னா உனக்கு சம்பளம், இல்லைன்னா டிஸ்மிஸ். நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? இதெல்லாம் யாரோட வேலை எனக்கு தெரியும். பூஜாவோட வேலை. அவளுக்கு ஒரு வேலை வச்சு, அதாவதுங்க செத்து போன ஒரு பொண்ணோட போட்டோ வேணுங்க. எந்திரங்கடா மேல. யாரா நீங்க 2 பேரா? யாரு? என்ன? நான் தமிழ் சினிமா ப்ரொடியூசர். பேர் என்ன? பேரு கேபி பிலிப்ஸ் பாலு. அந்த சின்ன தம்பி நான் ப்ரொடியூசர், அவர் டைரக்டர் ராஜ் கபூர். அந்த வல்லலுக்கா? ஐயோ சூப்பருங்கண்ணா. அப்புறம் எங்க இந்த பக்கம்? இப்போ நாங்க ஒரு படம் எடுக்க போறோம். ஹீரோ யாருங்கண்ணா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐயா, தொட்டு கும்பிட்டுக்கலாம். இல்ல, அடுத்த படத்துக்கு இன்னைக்கு கால் ஷீட் கொடுக்கலான்னு பேப்பர்ல போட்டிருந்ததா? நானும் ஒரு சின்ன வயசுல பழைய நட்புக்காக கால் ஷீட். நட்புக்காக என்ன வேணா செய்வாரு அவரு. இப்போ இந்த படத்தோட கதை எப்படின்னா, அத கூட எழுதிட்டீங்களா? கதைப்படி ரஜினி சாருக்கு ஒரு தங்கச்சிங்க. சரிங்க. அது முதல் ரீல்லயே செத்து போகுதுங்க. சரி. அந்த தங்கச்சியோட போட்டோ பெருசு பண்ணி ரஜினி சார் வீட்டுல மாட்டி வைக்கலாம். எப்படி கதை? இப்போ உயிரோடு இருக்க ஒரு நடிகையோட போட்டோ செத்து போயிட்டான்னு சொல்லி மாட்டி வச்சோம்னா சென்டிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல? கரெக்ட் தானுங்கண்ணா. அதனால செத்து போன பொண்ணோட போட்டோ ஒண்ணு இருந்து அதை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த ரஜினி சாரோட தங்கச்சி போய் மாட்டி போறேன். இப்ப என்ன சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தங்கச்சி போட்டுறாங்க, அவ்வளவுதானா? அது எப்படி பாருங்க, சிங்கிள் பீஸுங்கண்ணா. அமெரிக்காவில் ஓட்டு போது எடுத்தத. ரஜினியோட தங்கச்சிக்கிற தொடையெல்லாம் காட்டிட்டு இருக்க. அத்தை போய் தொட தெரியக்கூடாது இல்லையா? அது அப்புறம் எப்படிங்கண்ணா வேணும்? அதாவதுங்க குத்து விளக்கு ஏத்துற மாதிரி குடும்ப பாங்க இருக்கணும். ஒரு அகல் விளக்கு ஏத்துற ரேஞ்சுக்கு இருந்தா, மெழுகுவத்தி இருந்தா கூட ஓகே. போதுங்க, விட்டுங்க. நிறைய வச்சிருக்கிற உள்ள எமர்ஜென்சி லேம்ப் கூட இருக்குது, நல்லா பாருங்க.
நம்ம காயத்ரி கிடைச்சாப்பா. காயத்ரி தான் தங்கி போயிருங்களா? அவங்க படத்துல இங்க பாருங்க. சூப்பர் டைரக்டர் நீங்க. உண்மையிலேயே செத்து போன பொண்ணோட போட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த போட்டோ நல்லா பெருசா என்லார்ஜ் பண்ணுங்க. மாலை கையெல்லாம் மாற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாளி கிட்ட காட்டணும். சரி வாங்கண்ணா. நம்ம டைட்டில் என்னக்கா? சூப்பர்க்கா. அடப்பாவி கண்ணு குத்தி ரஜினி கிட்ட சொல்றேன். காயத்ரி முதலாளி என்னப்பா இதெல்லாம்? இது டொமேட்டோ சாஸ் நினைச்சீங்க? ஒரிஜினல் பிளட் சார். ஏன்? எப்ப இவன் பொண்டாட்டி காயத்ரி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் மண்டி போட்டுட்டு லோ லோ லோலன்னு ஒரே அழுக பாட்டு. பாடட்டும், யார் வேண்டாம்னா பல்லுல ரத்தம் வருதே. பல்ல கடிச்சிட்டு பாடின பாட்டு இல்லையா? அதான் முதலாளி என் தெய்வத்தை பாக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த அழகு தெய்வத்தை பாருங்க முதலாளி. இல்ல அங்க பாருங்க, தப்பா பாத்துட்டு போறீங்க. இதுவா காயத்ரி? தான். அம்மா காயத்ரி! அப்பா! ஐயோ காயத்ரி! அப்பா! அம்மா! ஐயோ, எங்கெல்லாம் அப்பா! விட்டு போயிட்டியம்மா ஏப்பா இப்படிலாம் காயத்ரி! பண்றீங்க? முதல்ல ராஜகோபாலை முகத்தை விட்டுட்டு அழுகி போயிட்டியம்மா. என்னோட சோகத்தை எப்படி காட்டுறதுனே எனக்கு தெரியலையேம்மா. அம்மா ராஜகோபால் எங்க இருக்காருமா? இந்த பக்கம். ராஜகோபால்! ஐயோ அப்பா! காயத்ரி அம்மா! காயத்ரி இவரோட அம்மாவா? என்ன கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்? முதலாளி உங்க அரண்மனை கிளிக்காக கட்டின வசந்த மாளிகளை இப்படி ஒரு கலாட்டாவா? சும்மா இருப்பா. அம்மா காயத்ரி, இப்ப ராஜகோபால் யாரு? யாருமா? இந்த பெருமாள் சாமியோட மேனேஜர். என்னுடைய மேனேஜரா வாழ்க்கையில பெரிய ரேஞ்சுக்கு போகும்போது அதை பார்க்க கொடுத்து வைக்காம போய் சேர்ட்டேப்பா. மறந்துட்டப்பா. இன்னொரு சம்பள பணம் இதோ இந்த காயத்ரி தட்டு முன்னாடி வைக்கிறேன். அவ ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் சுற்றுவான், ஜாக்கிரதையாரு. சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியும் முதலாளி, ஆனா இறந்து போன என் காயத்ரியோட உயிரை உங்களால கொடுக்க முடியுமா முதலாளி? கவலைப்படாதப்பா. இதப்பா ராஜகோபால், வாழ்க்கையில ஒண்ணு இழந்தோம்னா இன்னொன்னு கிடைக்காம போகாது. என்ன, நான் போயிட்டு வரேன்ப்பா. வழி இந்த பக்கம். அப்படியா? அப்பா, உன்னுடைய பிளட் குரூப் என்ன? ஏன் முதலாளி? இல்ல அடிக்கடி நீ ரத்தம் சிந்தறதா உன் ஃப்ரெண்டு சொன்னா, கேட்டு வச்சா சேஃப்டியா இருக்கும்ல. நான் வர்றப்பா. நாளைக்கு உங்க 2 வருஷத்துக்கு என் வீட்டுல இவன் எந்த ரேஞ்சில் வேணாலும் ஏமாத்துறான் போல இருக்க. நானே 5 வருஷமா வேலை செய்யறேன்னா பாத்துக்க.